எல்லாரோட லைஃப்லயும் லோயஸ்ட் பாயிண்ட்ல நம்ம இருக்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படி வரும், ஸ்பார்க் அப்படி வரணும்னா நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நினைச்சோம்னா வரும். ஏன் அப்படின்னா அவருடைய கடந்து வந்த பாதையில ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு இன்ஸ்பிரேஷனா எடுத்து நான் அட்மையர் ஆனதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து குஜராத்தோடைய சிஎம் பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பல விஷயங்கள் நடக்குது. அவருக்கு எகென்ஸ்டா அவ்வளோ நெரேட்டிவ்ஸை செட் பண்றாங்க. பல பேர் வந்து எகென்ஸ்டா பேசிக்கிட்டே இருக்காங்க. மீடியாஸ் வந்து 24/7 அவர் எகென்ஸ்டா மட்டும்தான் பேசுறாங்க. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் தாண்டி அங்க அவரு 4610 நாட்கள் சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய பாரத நாட்டுக்கு பிரதமரா வராரு. பிரதமரா வந்ததுக்கு அப்புறமா ஏன்னா அந்த காலகட்டம் வந்து அவர் பிரதமரா வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தை யோசிச்சு பார்த்தோம்னா எங்க பாம்பு வெடிக்கும்னு தெரியாது. உலக நாடுகள்ல இந்தியாவா அப்படி பாக்குற ஒரு ஸ்டேஜ்ல இருந்த இந்தியாவை இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் எங்க கொண்டு போய் நிறுத்திருக்காருன்னா, ஓ இந்தியாவா அப்படின்னு பாக்குற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திருக்காருங்க. பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமா 2-3 விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுல நடந்த ஒரு விஷயம், 2005 அமெரிக்கா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட விசா வந்து கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ அமெரிக்காவை சார்ந்த பெரும் தலைவர் ட்ரம்ப் அவர்கள் நம்மளுடைய பாரத பிரதமரை பார்த்து அவ்வளவு பெருமையா பேசுறாரு. டஃபஸ்ட் ட்ரேடர் சொல்றாரு, இன்ஸ்பைரிங் லீடர் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. அப்ப நினைச்சு பாருங்க அவரோட பர்சனல் ஜேர்னி எவ்வளவு இருக்கும்னு. நம்ம எவ்வளவு லோயஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம், நம்மளுக்கு எகென்ஸ்டா இந்த உலகமே வந்து நிக்கலாம். ஆனா நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணும்போது இந்த உலகமே நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அவரு. ஸோ அவ்வளோ இன்ஸ்பைரிங் பர்சன், உலக நாடுகள் வியந்து பார்க்குற ஒரு பர்சன் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டுக்கு இந்த 12 வருஷம் அவர் பண்ண விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா பேசலாம் பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் பல விஷயம் பண்ணியிருக்காரு. அதுல குறிப்பிட்டு சொல்ற ஒரு 2 விஷயத்தை இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து காங்கிரஸ் வந்து எது பாசிபிளே இல்லைன்னு சொன்னாங்களோ, அதாவது டிஜிட்டல் இந்தியா அதை வந்து பாசிபிள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு ரோட்ல காய் வித்துட்டு இருக்க பாட்டி ஜிபே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மேக் இன் இந்தியா பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மேக் இன் இந்தியா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்க. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மோடிஜி அவர்களோட 12 வருஷம் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.